இந்த சாரீ வாங்கி ஒரு மாதம் இருக்கும். பட் இந்த சாரியை இப்போ கையில் எடுக்கிறப்ப தான் பார்த்தா பாகுபலியில் தேவசேனா கட்டியிருப்பாங்கல்ல அந்த புடவை மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த சாரீ வந்து நவராத்திரிக்காக அப்படின்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன், கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக. சாஃப்ட் சில்க்ஸும் செம சூப்பராக இருந்துச்சு. சாரியோட டீட்டெயிலும் ப்ளவுஸோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து செம சூப்பராக இருந்துச்சு. நானே வந்து பண்ணிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு 2 நாளில் திரும்ப சாரீ ப்ரீஃபிட்லாம் பண்ணி தருவாங்களான்னு ஒரு டவுட்டு. ஸோ அதனால் நானாக தான் இந்த தடவை எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு பெரிய டாஸ்க்லாம் இல்லை, நான் பண்ணிடுவேன் டைம் இருந்தால். பட் இன்றைக்கி எனக்கு வீக்கெண்ட்னால பயங்கர டைம் இருந்துச்சு. ஸோ நானே பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பிகினர்ஸ்க்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அயன் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு சூடேறினதுக்கப்புறம் அயன் பண்ணுங்கள். என்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டில் நான் ஒரு புடவைலாம் கருக்கியிருக்கேன். எங்கள் அத்தை புடவை தான் நம்பி கொடுத்தாங்க, நான் கருக்கிட்டேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுலேருந்து கொஞ்சம் லேர்ன் பண்ண தான். எனக்கு இந்த புடவையோட கடைசியில் வந்து கொஞ்சம் புசு புசுன்னு இருந்தால் பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் எப்பயுமே வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி நானே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த சாரீ வந்து ஆக்சுவலி எஸ்ஜி பொட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வாங்குறப்ப அந்த தேவசேனா சாரீ மாதிரிலாம் இல்லை, ஒரு மாதிரி நல்லா ராயல் ப்ளூவாக நல்லா செம்ம லுக்காக இருந்துச்சுன்னு வாங்கியிருந்தேன். ப்ரைஸும் நல்லா அஃபோர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு கேட்டிருந்த டைம்லேயே வந்து டெலிவரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து ஹேங்கிங் தான் பிளான் பண்ணியிருந்தேன்னா நாளானிக்கு கட்டுற மாதிரி இருக்கனால. ஸோ அழகாக வந்து சாஃப்ட் சில்க்னால அதுவும் வந்து அழகாக அமைஞ்சிக்கிச்சு. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இன்ஸ்டா பேஜில் தான் வந்து நான் தைக்க கொடுத்துருந்தேன், ஆரி ஒர்க்குக்கும் சேர்த்து. அவங்க வந்து மயிலாடுதுறை ரெஸ்கியூ டிசைனுங்கிற இன்ஸ்டா பேஜ் தான், உங்களுக்கு அந்த பேஜும் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். ஆரி ஒர்க் வந்து அவங்க கேட்டாங்க எப்படி வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு சிம்பிளாக இருந்தால் போதும், ஆனால் கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கணுங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். செம்ம சூப்பராக யூனிக்காக இருந்துச்சு. நான் எந்த டிசைனுமே அனுப்பல, ஆனால் அவங்களா பார்த்து என்னோடய பேஜ் அவங்களுக்கு கேட்டாங்க, செக் பண்ணி பாருங்கள், நீங்களே போட்டு கொடுங்க சிஸ்ன்னு சொல்லி